ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் செமையாக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான vlog. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வடபழனியில் அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போனாலே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு லஸ்ஸி ஷாப் இருக்குது, செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வடபழனி போனீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முருகன் கோயில் தாண்டி ஒரு லெஃப்ட்டில் வரும், ரைட் கிடையாது, லெஃப்ட்டில் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது கடையே தான் இருக்கும். அது அந்த ஸ்ட்ரீட்லேயே அது ஒன்று தான் கடை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற அந்த லஸ்ஸியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். உள்ளே போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு வலை எல்லாம் போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ எங்கள் மாமியார், மாமனார், அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமியாரோட அக்காவோட ஹஸ்பண்டு, பெரிய மாமனார் அவர், அப்புறம் வந்துட்டு இந்த நாங்கள் போன ஃபேமிலியோட பாட்டி அவங்க. அப்புறம் பூ கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பூ வச்சே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. அப்போ வைக்கும்போது மல்லிப்பூலாம் வச்சு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கேயும் அவ்வளோவா வெளியே போகிறதே கிடையாது. அதனால் பூ வாங்கினாலுமே நான் கொண்டையாக தான் போட்டுட்டு சுற்றிட்டுருக்கேன். அதனால் பெருசாக பூ வைக்கிறதும் கிடையாது. அதனால் வைக்கும்போது எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நிறைய பூ கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 முழம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ வளகாப்பு சாப்பாடு அப்படின்னாலே அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ்டாக தானே இருக்கும். என்ன இதில் வந்து நேற்று தான் யோசிச்சேன் நான், நமக்கு ஃபேவரட்டான ஒரு சாதத்தை காணுமேன்னு பார்த்திங்கன்னா புளி சாதத்தை காணும். ஸோ எப்பயுமே வந்து வளகாப்புனாலே புளி சாதம் இருக்கும், புளி சாதத்தை காணும். ஸோ என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், இது வத்த குழம்பு, இதெல்லாம் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வத்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த டீப்பா மேலே ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கும். அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஏன்னா எப்பயுமே அது வந்து ஃபில்லிங்காக தான் இருக்கும். சில சமயம் மட்டும் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து நேற்று வளகாப்பில் வந்து நமக்கு கொடுத்த பலகாரங்கள் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அதிரசம் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கேயோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்க, ஒரு ஹோம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் செம்ம டேஸ்ட், அதிரசம்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இது கொடுப்பாங்கள்ல, பொரி உருண்டை அதெல்லாம் சொல்லுவாங்க, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் அது நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் வந்து உடச்சாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளெல்லாம் இருக்கிறதால நல்லது, சாப்பிடணும். கொஞ்சமாக பசங்களுக்காவது கொஞ்சம் கொடுத்துருவேன். ஸோ அடுத்தது ஒன்றுனா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ். அதே போல் அப்பப்போ வந்து இந்த சுக்கு காப்பி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது வந்து இந்த டீயில் கலந்து குடிக்கிறது, இல்லை பாலில் கலந்து குடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதே போல் கடலை மிட்டாயும் இருக்கும். இந்த பசங்க வந்துட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து மலேசியாவிலேருந்து வந்த ஸ்வீட்னா அது மாங்காய் அந்த இது சொல்லுவாங்கள்ல, ராவாக வந்துட்டு ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாங்காய் அது. இது உண்மையிலே ஒரிஜினல் மாங்காய். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருந்து நேற்று பறிச்சு வந்தேன். இப்போ மாங்காய் சீசன். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டு மாங்காய் மரத்தில் வந்து களை கட்டும். நாங்கள் போடுறேன் பாருங்கள் எவ்வளோ மாங்காய். போனோடலாம் மூட்டை மூட்டையாக பறித்தாங்க. இந்த வாட்டியும் அதே போல் ஸ்டார்டிங் இப்போயே கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிச்சு. வாங்கிட்டு வந்து நான் அதை பறிச்சுட்டு வந்து இது செய்யணும், மாங்காய் ஊறுகாய் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், அதுக்கப்புறம் இது சாத்துக்குடி, இதெல்லாம் வந்துட்டு நேற்று ஃபங்க்ஷனில் கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து 2 நாளில் வந்து முடிச்சிடணும். இல்லைன்னு வச்சிங்களேன், மேலே இருக்கிற ஸ்நாக்ஸில் அடி இருக்க பழத்தை நான் மறந்துடுவேன். மேலே இருக்கிறதையே தான் பார்த்துக்கிட்டே இருப்பேனே தவிர அடியில் இருக்கிறத மறந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதில் வந்து ஒரு 2 வளையல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வெத்தலை இருந்துச்சு, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இருந்துச்சு, பாக்கு இருந்துச்சு, 2 ரோசாப்பூ இருந்துச்சு. ஸோ இது வந்து காமனாக இப்போ எல்லாமே கொடுக்குறது. நான் லாஸ்ட் டைம் ஒரு வளகாப்புக்கு போயிருந்தேன். அது வந்து அதுலேயும் இன்னும் சூப்பராக அந்த ஒரு மாதிரி இந்த சில்வர் டைப்பு கோல்டன் டைப்பில் பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது என்ன மெட்டீரியல் தெரியல, அது சூப்பராக இருந்துச்சு. அது கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதையே உத்து பார்த்துட்டு இருந்ததால் என்ன எனக்கு புரியுதுன்னு எனக்கு 2 எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பைசா போட்டு வச்சுட்ருக்கேன். எனக்கு நல்லாயிருக்கு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெளியே போனதால் நான்வெஜ் செய்ய முடியல. வாரம்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது செஞ்சுருவோம். ஸோ அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன பார்த்திங்கன்னா மூளை 2 வாங்கிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் நம்ம வெறும் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். காடை வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கனை விட காடை ரொம்ப நல்லது அப்படின்றதால நாங்கள் வாங்குகிறோம். அப்படின்னா சிக்கன் இந்த காடைக்கு தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்குறது. அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா உப்புமா. அது என்ன டிஃபன் கேட்டார், உப்புமாவும் சட்னி வேணும்னா ஒரு உச்சி கொட்டினார் பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்குலாம் உப்புமா ரொம்ப பிடிக்கும். உப்புமாவுக்கு பூண்டு ஊறுகாய் வச்சு நான் சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது இந்த மாதிரி வந்து உப்புமாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் ஏதாவது தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது எனக்கு சொல்லுங்கள். இவங்க சட்னி சாப்பிட்டு தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து உப்புமாவுக்கு சட்னி சாப்பிட்லாமான்றது எனக்கு தெரியும். ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு. ஆனால் ஊறுகாய் தான், பூண்டு ஊறுகாய் தான் அல்டிமேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி 11 மணி 12 மணி ஆகிடுச்சு. 12 மணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு என்ன சாப்பிட்டுட்ருக்கோம், என்ன செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா மூளை தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஆனால் அந்த முட்டையெல்லாம் போட்டு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த மூளையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக போடணும்.
நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா கலந்து வரும்போது ஒரு மாதிரி நிறைய உப்பு ஆகிடும். அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு அவ்வளோதான். அதிலே சிம்லேயே வச்சுட்டு திருப்பி திருப்பி விட்டு அப்படியே நம்ம பண்ணோம் அப்படின்னா மேஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த முட்டை மாதிரி ஆகிடும். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த சிக்கன் பெரட்டல் மாதிரி செஞ்சுட்டேன். அதில் இருக்கிற குழம்ப தான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சு இப்போ சின்ன கிணத்துல பார்த்தீங்களா அதுதான். ஆனால் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற குழம்ப மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்துருவாங்க. ஒரு 2 கரண்டிக்கிட்ட எடுத்துருவாங்க. நான் சிக்கன் குழம்பை விட அதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. நான் வந்து இங்கே வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எடுத்து வச்சு யாருக்கும் தரமாட்டேன். நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். யாராவது பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கொடுக்குறது. மற்றபடி நான் சாப்பிடுவேன். ஏன்னா இவங்களுக்கு தனியாக குழம்பு வச்சிடுறது. சிக்கன் குழம்பு இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும். இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே இப்போ சிக்கன் குழம்புல எப்பயுமே வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு போட்டுருவேன். ஏன்னா உருளைக்கிழங்கு போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். திக்னஸ் கொஞ்சம் நமக்கு கிடச்சிடும். ஏன்னா இதில் வெறும் வெங்காயம் தக்காளி சிக்கன் மட்டும் தான் போடுவோம். மிளகாத்தூள் போடுவோம். வேறு நான் இந்த இதெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றுறது எப்போ அப்படின்னா இந்த சப்பாத்தி இட்லிக்கு நைட்டுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அது வந்து செய்யும்போது கொஞ்சம் குருமா டைப்பில் வந்துடலாம். எனக்கு அதனால் அது பிடிக்காது. ஸோ மோஸ்ட்லி குழம்பு செய்கிறதா இருந்தால் இப்படி மட்டும் தான் செய்கிறது. அதனால் அந்த உருளைக்கிழங்கு போடும்போது கொஞ்சம் திக்னஸ் வரும். ஸோ அப்புறம் ஈவினிங் பசங்க வரும்போது காடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி இப்போல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறது. 2 முட்டை, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா, அப்புறம் வந்து அரிசி மாவு, சோளா மாவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அவ்வளோதான். லெமன் கூட போடுறதில்ல. லெமன் நான் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறேன்னா லெமன் ஊறும்போது அது நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப புளிப்பாக தெரியுது. அதனால் லெமன் வந்துட்டு செய்யும்போது அந்த சமயத்தில் வந்துட்டு புழிஞ்சு ஊற்றிக்கிறது. இந்த மாதிரி தான் சிக்கனு, அதுக்கப்புறம் இந்த காடை வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் இந்த டைப்பில் தான் செய்கிறேன். செம்ம சாஃப்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மதியம் நாங்கள் வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஒயிட் ரைஸ் நான் காலையிலே செஞ்சுட்டேன். பசங்களுக்கு வந்துட்டு செஞ்சு கொடுத்ததெல்லாம் ஒயிட் ரைஸ் காலையிலே செஞ்சுட்டேன். மதியானம் சூடாலாம் செய்யலை. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இந்த பெரட்டலை மாதிரி செஞ்சலை. இதில் வந்து ஏற்கனவே மிளகாத்தூளுக்கு தான் ரொம்ப காரமாக தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சரி எப்படி நான் இது செஞ்சேன்னா சாப்பாட்டில் தனியாக இது ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாப்பாட்டிலே போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் காடை ஃப்ரை. இது வந்து இப்போதைக்கு எங்களுக்கு மட்டும் ஒரு 4 பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி வந்து பசங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் அது பாருங்க அந்த தண்ணி மாதிரி அந்த குழம்பு தான் கொஞ்சம் திக்காக்கி இறக்கி வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காடை ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை. இது வந்து பசங்களுக்கு காலையில் செஞ்சு கொடுத்தது கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வந்து நான் சாப்பிட்ருவேன். லெமன் ரைஸு, கோவக்காய் பொரியல். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி நான்வெஜ் இருக்கும்போது பக்கத்தில் நமக்கு இது கோவக்காய் பொரியெல்லாம் இறங்க மாட்டேங்குது. இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதால நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று ஒரு டிஷ்ஷு செஞ்சேன் நைட்டு. இப்போ கொஞ்சம் வைரலாக போய்ட்டுருக்குல கேரட்டை வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மலாய் மாதிரி செஞ்சு அதில் போட்டுறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஹெல்தி. எனக்கு இந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கல. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாதவ் ஃபுல்லாகவே அவனே காலி பண்ணிட்டான். ஆனால் ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது. அதனால் அப்பப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.